எல்லா சோமாரிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காலைல சாப்பாட்டுக்கு வந்து கேப்பக்கூழ் தான் கிண்டுன்னு பார்த்துக்கோங்க. அந்த கேப்பக்கூழ் வந்து எப்படி காய்ச்சினேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து 1½ ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு நல்லா 1½ ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க மாவு. இது வந்து போதும் 3 பேருக்கு தாராளமாக போதும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணி நிறைய ஊற்றி கிண்டுவோம் மத்தியெல்லாம் அப்படி கிண்டி காய்ச்சும் போது வந்து நிறைய தான் இருக்கும். அதனால் எனக்கு எங்கள் வீட்டுக்கு இது போதும் பார்த்துக்கோங்க. நான் வந்து அப்படி தான் காய்ச்சினேன். எப்போவுமே இது வந்து காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி போட்டு தான் காய்ச்சுவோம் பார்த்துக்கோங்க. இந்த தடவை வந்து சரி நாட்டு சக்கரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுதாமே, இப்போ பண்ணுனா நல்லா தானே இருக்கும் கேப்பக்கூழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுன பார்த்துக்கோங்க. சக்கரை பொங்கல் கிண்டுனேன் சூப்பராக வந்து திருவாதிரை களியெல்லாம் கிண்டுனேன் அன்றைக்கி சூப்பராக வந்தது பார்த்துக்கோங்க. இதுக்கு கேப்பக்கூழுக்கு என்னமோ நல்லாவே இல்லை பார்த்துக்கோங்க. இந்த நாட்டு சக்கரை திருவாதிரை களியை வந்து நான் அன்றைக்கி வந்து கிண்டுனதை வந்து போட்டிருக்கேன். யாரும் பார்க்காதவங்களுக்கு தொட்டம்பிக்கை பார்க்குற மாதிரி தரேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த கேப்பக்கூழ் சுத்தமாக நல்லவேளை என் மாவை சொல்லிட்டு இருந்தேன், ஏமா இந்த வேண்டாத வேலை பண்ண, நீ எப்போ போல கருப்பட்டிலே காய்ச்சினா என்ன மனமாக குடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. சரி என்னட்டி பண்ணேன், ஒரு நாள் குடிச்சிக்கோன்னா அவள் 1 ஸ்பூனை குடிச்சிட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு தோசை விட்டு தான்னு நின்ட்டா பார்த்துக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.